ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போறது "உன்னருகே நான் இருந்தால்". இந்த படம் வந்து ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. அவ்ளோ அழகா காட்டுவாங்க இந்த படத்துல லவ்வ. இந்த படம் வந்து 1999ல தான் வந்திருக்கு. இந்த படம் பார்த்திபன் வந்து அடிச்சு நவுத்திருப்பாரு ஆக்டிங்கே. மீனாக்கும், பார்த்திபனுக்கும் வர ஆக்டிங்லாம் 2 பேருமே போட்டி போட்டு நடிப்பாங்க இந்த படத்துல. என்னன்னா, பார்த்திபன் வந்து எப்பவுமே ஒரு டயலாக்குள்ள ஒரு டயலாக் பேசுவாரு. அதுவும் இந்த படத்துல நெறைய டயலாக்ல பயங்கரமா இருக்கும். ஒரு டயலாக்குமே சூப்பரா பேசியிருப்பாரு. அதுல அர்த்தமா இருக்கும், காமெடியா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் ரிட்டனு டயலாக்லாம். நீங்க மீனா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுவும் மீனாவோட இந்த படத்துல வந்து பாட்டு தான் ரொம்ப அழகா இருக்கும். தேவா அந்த அளவுக்கு மியூசிக் போட்டிருப்பாரு. அதுவும் "உன்னருகே நான் இருந்தால்ல" ஒரு பாட்டு வந்து சூப்பரா இருக்கும். மீனா கோசமே ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அந்த அளவு இருக்கும் அந்த பாட்டு. அதே மாரி இந்த படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் தான். ஒரு என்ன சொல்றது? சொல்லிக்காமயே இருப்பாங்கல்ல ஒரு லவ் எல்லாம். அத வந்து அவ்ளோ அழகா காட்டியிருப்பாங்க. மீனா வந்து சொல்லவே மாட்டாங்க. பார்த்திபன் மேல லவ் வந்து காட்டவே மாட்டாங்க. அதே மாரி அவரு கடைசி டைம்ல லவ் பண்ணுவாரு. அதையும் சொல்லவே மாட்டாரு. அவ்ளோ அழகா இருக்கும். அந்த வார்த்தையிலேயே, கண்லயே லவ் பண்றதெல்லாம் சூப்பரா காட்டியிருப்பாங்க அந்த படத்துல. அதே மாரி விவேக்கு, வடிவேலு அவங்க போர்ஷன அவ்ளோ அழகா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப காமெடியா இருக்கும் அந்த படம். இந்த படம் வந்து நான் வந்து ஒரு 10 தடவ பார்த்திருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரட்டான படம். கண்டிப்பா பாருங்க. சூப்பரான படம்.